வணக்கம் மக்களே, நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார சிவபெருமான் வேண்டிக்கிறேன். நான் கடவுள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை போட்டதை நம்ம இது பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எதிர்கட்சி விஜய் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். அசம்பிளி அந்த மீட்டிங்கில் பேசுகிறாங்கல்ல, அதில் வந்து அவங்க திமுக கட்சியோ இல்லை ரெட்டால கட்சியோ, அது எனக்கு தெரியாது எந்த கட்சின்ட்டு. அவங்க பின்னாடி உட்காந்துருந்தாங்க. விஜய் வந்து முன்னாடி ஏதோ பேசிட்டு கொஞ்சம் மௌனமாக சைலண்டாக மூஞ்சி வந்து ஒரு சோர்ந்த மாதிரி ஒரு கோபம் கலந்த ஒரு இதில் சைலண்டாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர் வந்து தலை ஃபுல்லாக வழுக்க, பின்னாடி கொஞ்சம் முடி இருக்குது, அவ்வளோதான். ஆள் நல்லா கருப்பாக இருந்தா. அப்படி விஜய் இன்னொருத்தர் மேலே ஒரு சீட்டில் உட்காந்துருக்கா, அப்படி ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவங்ககிட்ட வந்து அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. எதுக்குங்க அப்படி காமிச்சிங்க? உருவக்கேலி பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அந்த ரைட்ஸு? உருவக்கேலி பண்ண சொல்லிட்டு படிச்சு விட்டாங்களா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும்? பேர் தெரியல, அதில் வந்து எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன் அவங்க, வேறு யாரும் இல்லை. உருவக்கேலி பண்ணுறதெல்லாம் ஒரு மானக்கட்ட புலப்படாடே. உருவக்கேலி எவன்டா பண்ணுவான்? நல்லா இருக்கிற அறிவே சொல்கிறாங்கல்ல, விஜய் ஆட்சிக்கு வந்து நல்லா அப்படி இப்படிங்கிறாங்க. அது ஃபஸ்ட் ஆச்சு. அது ரெண்டு கட்சியில் எந்த கட்சின்னு எனக்கு தெரியலைங்க. அது முதல்ல நான் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த அப்படி வச்சுருக்கா அப்படின்னு ஒரு பொட்டச்சி பேசுவா பாருங்க. ஒரு பொட்டச்சி உனக்கு ஒன்று பிறந்து பேசுவாங்க, அப்படி பேசுகிறான் ஒருத்தன். நீ வழங்குவியாடா? நீ நான் கேட்குறேன், உனக்கு ஆட்சி ஆள் தெரியுமா உனக்கு முதல்ல? இல்லை, உருவக்கேலி பண்ணுறது எது வரைக்கும் நல்லதுன்னு அவர் நினச்சா. அப்படி அந்த ஆளை பார்த்தா சகிக்க முடியல. நீ எம்எல்ஏவாரு இல்லை ஏஏவாரு, அது எனக்கு தேவை கிடையாது. பார்க்கும்போது அதை ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அட பரதேச பண்ணாட பையனே, நீ அவருக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்குற. ஆனால் விஜய் வந்து உருவக்கேலி பண்ணுறப்ப நாளைக்கு வீடியோவில் எப்போது பார்ப்பாங்கல்ல, ஆனால் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவரே எல்லாம் அனுஷ்டு வந்துட்டு அப்படிங்கிற. அவனுக்கு மூஞ்சி சரியில்லை, முகர் சரியில்லை, அவனுக்கு நடிப்பு வராது, இவெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க மக்கள் இல்லை, சினிமாவிட்டு அந்த வட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குலாம் உருவக்கேலி பண்ணுற? உருவக்கேலி பண்ணால் நீ அப்படியே மின்னிடுவ. இருங்க, அவன் பார்த்துட்டு பேர் சொல்லுனேன். ஷார்ட் வீடியோ நிறைய வந்திருக்கு பாருங்க அப்படிங்கிற. அப்படி டேய், என்னடா பேசுகிற? அடுத்தவங்க நீ எப்போ நீ உருவக்கேலி பண்ணுறியோ நீ விளங்க மாட்ட, சரியா? உருவக்கேலி பண்ணுற முன்னோடைய அழகுக்கு மூஞ்சிக்கு நான் பார்த்தேன். முகரக்கட்டையும் இங்கே வழுக்க மண்டை கடங்கரையே உட்காந்துருக்குற. ஒரு 60-70 வயசு தோட்டம் இருக்குது. உனக்கு இது தேவையாடா? அவங்களுக்கு போய் உருவக்கேலி பண்ணுற மானங்கட்டினாய. என்னடா பண்ணுறீங்க அசம்பிளியில் போய்? ஒருத்தர் என்ன பேசுகிறாங்க, அதுக்கு இந்த பக்கம் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அவனு கண்டுக்காது கேட்கல. இவரை பற்றி உருவக்கேலி பண்ணுறாரு. என்னடா புரிஞ்சிட முடியும் உருவக்கேலி பண்ணி? அவங்க இஷ்டம், அவங்க இது பண்ணுறாங்க. விஜய் பற்றி நான் இது தூக்கி வச்சு கொண்டாடல. ஒரு மனுஷனை, சராசரி மனுஷனாக இருந்தாலும் உருவக்கேலி பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன், அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது யாருக்கும். அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணிக்கிறாங்க? ஏன் உருவக்கேலி பண்ணி என்ன வரப்போகுது உங்களுக்கு? உன்னை பற்றி சொல்கிறது, நீயே விஜய் அவங்கள பற்றி 3 மூஞ்சி வச்சுக்கன்னு சொல்லிட்டேன், ஒருன்னு வச்சுக்கான்ட்டு. நீயே உன்னை பற்றி பின்னாடி இருக்கவங்க பேச மாட்டாங்களா? அந்த வழுத்தாலையும் கிடக்குறான் பாரு, ஆளும் முகர் கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, காரி துப்புவாங்களா இல்லையா? இல்லை, நீ எப்பாவது நீ ஜெயிச்ச கட்சி அந்த ஊருக்கு போலேன்னு வச்சுக்க, எம்எல்ஏவா நல்ல இவெல்லாம் ஆலிம்பர் மூஞ்சிம்பர் அப்படிம்பாங்க. எதுலையா இருந்தாலும் அந்த ஒரு கெப்பாசிட்டி வேணுண்டா. அறிவு கட்ட முட்டாள். இனிமேல் சொல்கிறது நிப்பாட்டு. உருவக்கேலி பண்ணுறது, வெங்காய கேள்வி பண்ணுறது, மானக்கட்டினாயி. எனக்கு அன்னைக்கு 2-3 நாள் ஆச்சுங்க பார்த்துட்டு. நான் போகலான்னு அப்படியே விட்டுட்டு. நான் தயவு செஞ்சு இந்த அரசியலுக்குள்ளே நடக்கிற ஊழல் மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. ஊழல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து காசு போனால் வந்துடல. இந்த கிராமத்தில் வந்து வேலைக்கு போனால் இல்லை அவங்க கொஞ்சம் 2 ஸ்டெப்பு வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனாமணிக்கு மினிக்கிட்டு போகிறா, எங்கே போகிறாலும் இல்லை, போய் பையாக காசு கொண்டு வர்றா, அப்படி பேசிக்குவாங்க. நான் அதை பார்த்துருக்குறேன். ஆனால் அசம்பிளியில் போய் படிச்சிருக்கிற பண்ணாட பேசக்கலாம். நீ படிச்சியோ படிக்கல, யாருக்கு தெரியும்? அங்கே போய் உட்காந்துட்டு புரட்டி பேசிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு தான் போனியா நீ? எங்கே எவன்டா உன்னை போட்டு ஓட்டு ஜெயிக்க வச்சுது? எனக்கு அது அவனை பார்க்க என்னால் முடியலைங்க. ஏன் இப்படி? நார்மலாக வேலையை தான் பார்த்துட்டு போ. அதை விட்டு போட்டு உருவக்கேலி பண்ணிக்கிட்டு. உருவக்கேலி தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, உருவக்கேலி பண்ணி ஒருத்தரை வந்து கொச்சப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பு காத்துக்கிட்டே இருக்கும், சரியா? அது எந்த இதாக இருந்தாலும் சரி. ஒரு பந்து எடுத்து
செவத்தில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஸ்லோவாக போட்டீங்கன்னா அது ஸ்லோவாக உங்கள்கிட்ட வர்றது கீழே விழுந்துக்கும். அப்படி வந்துட்டு நீ ஃபாஸ்ட்டாக போட்டேன்னு வச்சுக்கோ, முகரையில் வந்து விழுகும். அதை புரிஞ்சுக்கோ. பார்க்கலாம் உங்கள் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.